அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மகளிர் ஆண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு சிறுதொழில் மற்றும் வனத்திற்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி குழுவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக 1,25,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு ஆண்டு வட்டி 6% என்றும் திருப்பி செலுத்தும் காலம் 2 ஆண்டுகள் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் வேலை நாட்கள் 220 நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வேலை நாட்களை குறைத்து பள்ளிக் கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான வேலை நாட்கள் 210 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தனியார் வாகன உரிமையாளர்கள் தங்களுடைய வாகனங்களில் GNSS பொருத்தப்பட்டிருந்தால் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வரை பயணம் செய்வதற்கு கட்டணம் ஏதும் விதிக்கப்படாது. 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்களுக்கு உண்மையான பயணம் தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் விதிக்கப்படும். நெடுஞ்சாலை கட்டண விதிகளில் திடீர் திருத்தம். நான்காவது அறிவிப்பு: சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட 5 மாவட்டங்களில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வெள்ளத்தடுப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என அமைச்சரான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை பொறியாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சரான துரைமுருகன் இதனை அறிவுறுத்தியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: மாநிலம் முழுவதும் மதில் பாட்டுகளை திரும்ப பெறும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என அமைச்சரான முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பண்டிகை காலத்திற்கு ஏற்ப தேவையான நெய் உற்பத்தியில் ஆவின் செய்யப்படும் என்று அமைச்சரான மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், ஆவின் வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையில் 38 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது எனவும் மதுரையில் நடந்த சம்பவம் பொய்யானது எனவும் அந்த புகார் தொடர்பாக ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: இமானுவேல் சேகரன் 67வது நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்த பைக்கில் வரக்கூடாது என்றும் ஐஜியான பிரேம் ஆனந்த் சின்கோ தெரிவித்துள்ளார். கடைசியாக 9வது அறிவிப்பு: பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஹஜ் குழுவானது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் கடைசி தேதியினை செப்டம்பர் 23ஆம் தேதி வரை நீடித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.